super संतोषं दे Ryan's been with the crazy
plan is eternal and God sees the beginning from the end. ஆண்டவராகிய கர்த்தருடைய நோக்கம் அவர் நித்தியமானவர், ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர். God is working out this eternal plan for each of us. இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்குள்ளதான காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். Now God has revealed His plan in the Bible. வேதத்திலே ஆண்டவர் செய்ததான சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So that we can have wisdom and understanding. அந்த வார்த்தைகள் மூலமாக தேவ ஞானத்தினாலும் புரிந்து கொள்ள தன்மையும் ஆண்டவர் தருவாராக. And tonight I want you to receive more wisdom for following God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவன் இன்னும் ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. This is why all of us need to be strong in prayer. ஆகவே தான் எப்பொழுதுமே நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் உறுதியான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும். We are developing our own personal friendship with Jesus. எப்பொழுதுமே அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான உண்மையான நண்பனாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். And Jesus is the way to God the Father. அந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும் என்பதில் எந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம். And whoever acknowledges Jesus before other people, Jesus will acknowledge you before the angels and before God the Father. இயேசு கிறிஸ்துவை உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால், நம்பினீங்க சொன்னால், உங்களை சுற்றி தேவதூதர்களால் பாதுகாப்பார். அதோடு கூட பரலோகத்தில் விட்டிருக்கிறதான பிதாவையும் உங்களை காண்பிப்பார். Never be ashamed to acknowledge that you belong to Jesus Christ. நீங்க ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை மற்றவர்கள் கூறினாலும் வெட்கப்படாமல் நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். Even if you're rejected, even if you have to face persecution. நீங்கள் சில வேளை துன்பப்பட்டு இருக்கலாம், சில வேளை வெட்கப்பட்டு இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Jesus actually said to rejoice when people speak against you for the sake of His name. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க துன்பப்படுவீர்கள், ஆனால் அது துன்பப்பட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். Because great will be your reward. பெரிய காரியம் தேவன் நமக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிறார். So if people speak against me because I love Jesus, I rejoice in God. எனக்கு விரோதமாய் யாராவது செயல்படுகிறார் என்று சொன்னால் செய்யட்டும், நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. My country, New Zealand, had a Christian heritage and Christian revivals. நியூசிலாந்து தேசத்துல கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அங்க ஒரு எழுப்புதல் நடைபெற்றது. But today it's almost like New Zealand is more of a secular, humanistic, materialistic country. இப்பொழுது இந்த நியூசிலாந்து தேசம் மிகவும் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் சமூக ரீதியாக வேறு ரீதியாக மேலோங்கப்பட்டு ஆண்டவரை தேடாமல் காணப்படுகிறார்கள். Maybe people have been deceived by having a good life. ஏனென்று சொன்னால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி வஞ்சிக்கப்படுகிறார்கள். And then the danger is that rich people will not inherit the kingdom of God. அந்த பரலோகத்தை பெரிய பணக்காரர் இருக்கிறதால ஜனங்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்தரித்துக் கொள்ள முடியாது. Because we cannot serve both God and money. We cannot love money. நாம் பணத்தை நேசிக்கிறவர் அல்ல, பணத்திற்காகவும் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது. Thankfully, I know some rich people who have become Christians and they have served God very wonderfully. தேசத்திலே நல்ல பணக்காரர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அருமையாக நேசித்து பின்பற்றுகிற நபர்களாக இருக்கிறார்கள். But the majority of rich people have drifted away from God. அநேக பணக்காரர் நிறைந்த நபர்கள் என்னுடைய தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பின்பற்றி போன நபர்களாய் காணப்படுகிறார்கள். So the devil is working in different ways and in different countries. அதாவது அநேக நாடுகளிலே பிசாசானவன் விதவிதமாக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். But Jesus is always building His church through those who are faithful. உண்மையா இருக்கிறதான நபர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை நல்ல முறையிலே கட்டி எழுப்பிக் கொண்டு வருகிறார். I made a decision that I want to be one of the people who most loves Jesus. என்னுடைய தீர்மானம் என்னவென்று சொன்னால், மிகவும் நெருக்கமாய் இருக்கிறதான ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறார் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிற ஒரு நபராக நான் காணப்படுவேன். And Jesus has blessed me. He's given me open doors to share the love of Jesus with many people. அருமையான ஊழியக்காரருக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக. What an amazing King we have.
ஆச்சரியமான ராஜாதி ராஜா நமக்கு கிடைத்திருக்கிறார். We have the most humble king, the most beautiful king, and the most glorious king. மிக அருமையான தேவனுடைய ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். தாழ்மையில் இருந்த தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆச்சரியமான தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறார். When you truly see who Jesus is, you will see why he's worthy of us to fully be devoted to him. உண்மையாக தேவனை நீங்கள் நம்புவீர்கள், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட பிரயாணம் செய்வது, அவரை பின்பற்றுவது நமக்கு மிகவும் லகுவான காரியமாய் அமைந்துவிடும். And why we should love Jesus, because he first loved us. ஏன் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்திருக்கிறார். Jesus wants you to be filled with his love. அவருடைய அன்பினால் இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களும் நிரம்பி வழிய வேண்டும். And Jesus shines his light even right now into your இந்த heart. நேரத்தில் கூட கர்த்தருடைய வெளிச்சத்தை, கர்த்தருடைய ஒளியை உங்கள் ஒவ்வொருவரும் ஊற்றுவாராக. So let's say these words together. இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசுவே, thank you that you love me. நன்றி ஆண்டவரே, நீர் என்னை நேசித்ததற்காக. I open my heart to God's love. என்னுடைய இருதயத்தை இயேசுவின் அன்பினால் நிறைந்திருக்கட்டும். Jesus, come into my heart. இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய இருதயத்திலே கடந்து வாரும். இவ்வளவுதான் உங்க சத்தம் போட்டு சொல்ல முடியுமா? கொஞ்சம் அப்படி போட்டு சத்தமா சொல்லுங்க. Fill me with God's light. உம்முடைய ஒளியினால் என்னை நிரப்பும். Fill me with God's presence and power. எப்பொழுதுமே உம்முடைய வல்லமையால், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். Fill my heart with God's love. என்னுடைய இருதயத்திலே உம்முடைய அன்பினால் நிரப்பியருளும்.